ஃப்ரெண்ட்ஸ், நான் பால் தான் ஊற்றி வச்சுருக்கேன். எங்கள் ஹஸ்பண்டுக்கு சளி ஓவராக இருக்குங்க. இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்தாலும் காஃபும் சளியும் அதிகமாக இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு பாலில் மஞ்சத்தூள் போட்டு அது கூடவே பனங்கல்கண்டும் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், மூணுத்தையும் போட்டு நல்லா பாலை நல்லா கொதிக்க வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்க வச்ச பாலை நல்லா அப்படி வடிகட்டிக்குங்க. ஏன்னா பனங்கல்கண்டில் லைட்டாக ஏதாவது தூசு இருந்தாலும் அந்த மிளகோடைய அந்த பொடி நமக்கு குடிக்குள்ளே ஒரு மாதிரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் வடிகட்டிக்க சொல்கிறேன். வடிகட்டின அதுக்கப்புறமா பால் குடிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் 3 நாளைக்கு நைட்டில் குடிச்சிட்டு படுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த சளினால் வரக்கூடிய இருமல் சளி எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.